ஹலோ டு வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல். டுடே vlog டிஃபன் சாம்பார் ஹோட்டல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டைலில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. துவரம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் வெந்தயம் வந்து அரை டேபிள் ஸ்பூன், உளுந்து தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன், வெந்தயம் வந்து அரை டேபிள் ஸ்பூன், உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் வந்து 2 எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 2, அப்புறமேட்டு இந்த சாம்பாருக்கு வந்து பரங்கிக்காய் அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் இருந்தாலும் அதுவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பரங்கிக்காய் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அது வந்து ஒரு 15லேருந்து 20 எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து 1, சாம்பார் பொடி வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ வாங்க எப்படி செய்யணுன்ட்டு பார்க்கலாம். பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு, அதே இதில் வந்து துவரம்பருப்பு இது ஒரு உலக்கு. ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து நல்லா கழுவி 2 தடவை கழுவி எடுத்துக்கிட்டோம். அடுத்து மஞ்சள்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது வந்து தாளித்து லாஸ்ட்டில் கொட்டுவோம், பரங்கிக்காய். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு வேக வைக்க போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகா, தக்காளி, மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு ஒரு 2லேருந்து 3 டம்ளர் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். ஸோ 5 விசில் விட்டு நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு இப்போ மூடி போட்டுடலாம். விசில் வந்து ஒரு 5 விசில் வந்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதை நல்லா ஒரு தடவை கடைஞ்சிக்கலாம். பருப்புலாம் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து கொதிக்கட்டும். ஸோ வந்து சாம்பார் பொடி அது வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் இல்லை, சாம்பார் பொடி. இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபனுக்கு வந்து இந்த சாம்பார் பொடியை ஆட் பண்ணால். அடுத்தது உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடுகு வந்து வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் சும்மா லைட்டாக ஃப்ளேவருக்காக. அடுத்து உளுந்து. ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, வரமிளகாய் 2, அப்புறம் நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா அது ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி அந்த கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். என்னது குருமாவா? சாம்பார், டிஃபன் சாம்பார். ஏன் பாப்பா குருமானு பிடிக்குமா? இதை டேஸ்ட் பண்ணி பாரு, இன்னைக்கு தோசைக்கு செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வந்து நல்லாயிருக்கும். இதில் பருப்புலாம் இருக்கும், ப்ரோட்டீன். அதனால பசங்க கூட சீக்கிரம் சாப்பிடுவாங்க. ஆமாம், பருப்பு போட்டு தான் சாம்பார் சூப்பராக இருக்கும் பாரு தோசைக்கு. நீயே இன்னொரு தோசை இன்னொரு இட்லின்னு கேட்டு சாப்பிடுவீங்க. ஓகே. இட்லி சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 8 பேர் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். வேணான்னு சொல்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க, சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க லேட் பண்ணால் கூட. ஸோ நான் இப்போ வந்து தோசைக்கு வந்து இந்த காம்பினேஷன் சாம்பார் வந்து சாப்பிட போகிறோம். பாசிப்பருப்பு சாம்பார் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. இங்கே பாருங்கள். ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக பாப்பா வந்து சாப்பிட்டாங்க. ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம் குழந்தைங்கள. உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.